பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால். இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளி தொகுப்பில் சஹீஹுல் புகாரியின் அனைத்து ஹதீஸ்களையும் தொகுத்து வெளியிட முயற்சிக்கிறோம். துஆ செய்யுங்கள். சஹீஹுல் புகாரி. பாகம் 1, அத்தியாயம் 5, குளித்தல். பாடம் 28. ஆண் பெண் பாலுறுப்புகள் சந்தித்து விட்டால் என்ன செய்வது? ஹதீஸ் 291. ஒருவர் தம் மனைவியின் 2 கால் 2 கை ஆகிய 4 கிளைகளுக்கிடையில் அமர்ந்து அவளுடன் உறவு கொள்பவரின் மீது குளிப்பு கடமையாகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். சுஅபா வாயிலாக அம்ர் இப்னு மஷ்ரூக் என்பவர் இவ்வாறே அறிவித்துள்ளார். மூசா மற்றும் ஹசன் என்பவர்கள் இவ்வாறே அறிவித்துள்ளனர். பாடம் 29. உடலுறவின் போது பெண் உறுப்பிலிருந்து பட்டவற்றை கழுவுவது பற்றியது. ஹதீஸ் 292. ஒருவர் தம் மனைவியுடன் உறவு கொள்ளும்போது இந்திரியம் வெளியாகாமல் இருந்தால் அவரின் மீது குளிப்பு கடமையாகுமா என உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நான் கேட்டதற்கு, தொழுகைக்கு செய்வது போன்றே உலுவை செய்து கொள்ள வேண்டும், தம் உறுப்பை கழுவிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் என உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பதிலளித்தார். மேலும் இது விஷயமாக அலி இப்னு அபி தாலிப், சுபைர் இப்னு அவ்வாம், தல்ஹா இப்னு உபைதில்லா, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய நபித்தோழர்களிடம் கேட்டேன். அவர்களும் இவ்வாறுதான் கூறினார்கள். இவ்வாறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டதாக உர்வா கூறினார் என ஸைத் இப்னு காலித் அல் ஜுஹைனி ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 293. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நபி அவர்களே, ஒருவர் தங்களின் மனைவியிடம் உறவு கொண்ட பின்னரும் இந்திரியம் வெளியாகாமல் இருந்தால் அவரின் மீது குளிப்பு கடமையாகுமா என நான் கேட்டதற்கு, மனைவியிடமிருந்து பட்ட இடத்தை கழுவ வேண்டும், பின்னர் உலு செய்து தொழுது கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். குளிப்பதுதான் சிறந்தது. ஆனால் இந்த ஹதீஸ் கடைசி கட்டளையாக இருந்தது. இதில் கருத்து வேறுபாடு உள்ளது என்பதற்காகத்தான் இந்த ஹதீஸை இங்கு குறிப்பிட்டேன் என்று அபு அப்துல்லா ஆகிய நான் கூறுகிறேன். பாகம் 1, அத்தியாயம் 6, மாதவிடாயின் ஆரம்பம். அல்லாஹ் கூறுகிறான், மாதவிடாய் பற்றி அவர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள். அது ஒரு அதா, அதாவது ஒரு கணவன் தனது மனைவி மாதவிடாய் காலத்தில் உடலுறவு கொள்வது தீங்கு விளைவிக்கும் விஷயம் என்று கூறுங்கள். எனவே
மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டு விலகியிருங்கள். அவர்கள் மாதவிடாய் நீங்கி குளிப்பதற்கு முன் அவர்களிடம் செல்லாதீர்கள். அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு விதித்தபடி அவர்களிடம் செல்லுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மனம் திருந்தி தன்னிடம் திரும்புபவர்களை நேசிக்கிறான். மேலும் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்பவர்களையும் நேசிக்கிறான். இறைவசனம் 2வது அத்தியாயம் 222வது வசனம். மாதவிடாய் எப்படி ஆரம்பமானது மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மாதவிடாயானது ஆதமுடைய பெண்மக்கள் மீது அல்லாஹ் எழுதிவிட்ட ஒன்றாகும். சில பனி இஸ்ராயீல் சமுதாய பெண்களில் இருந்தே முதலில் மாதவிடாய் ஆரம்பமானது என்று கூறுகின்றனர். அபு அப்துல்லா புகாரி ஆகிய நான் கூறுகின்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேற்கண்ட பொன்மொழி பொதுவானது ஆகும். பாடம் 1. மாதவிடாய் ஏற்பட்டால் என்ன செய்வது? ஹதீஸ் 294. நாங்கள் ஹஜ் செய்வதற்காக மதீனாவிலிருந்து புறப்பட்டு சென்றோம். ஷரீஃப் என்ற இடத்தை அடைந்ததும் எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டுவிட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அழுது கொண்டிருந்த என்னை பார்த்து, உனக்கு என்ன, மாதவிடாய் ஏற்பட்டு விட்டதா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். இந்த மாதவிடாய் ஆதமுடைய பெண்மக்களின் மீது அல்லாஹ் ஏற்படுத்தியது. எனவே கஅபத்துல்லாவை வலம் வருவதைத் தவிர ஹாஜிகள் செய்கிற மற்ற அனைத்தையும் நீ செய்து கொள் என்று கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் மனைவியருக்காக மாட்டை குர்பானி கொடுத்தார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். பாடம் 2. மாதவிடாய் ஏற்பட்ட பெண் தன்னுடைய கணவனின் தலையை கழுவுவதும் அவரின் தலைமுடியை சீவி விடுவதும். ஹதீஸ் 295. நான் மாதவிடாயுடன் இருக்கும் நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமுடியை சீவி விடுவேன் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 296. ஒருவர் தம் மனைவி குளிப்பு கடமையான நிலையில் தம்முடன் நெருங்கலாமா? மாதவிடாய்க்காரி தமக்கு பணிவிடை செய்யலாமா என்று உர்வாவிடம் கேட்டதற்கு உர்வா, அது எல்லாமே என்னிடம் சிறிய விஷயம்தான். என் மனைவியர் எல்லோருமே எனக்கு பணிவிடை செய்வார்கள். அவ்வாறு செய்வதில் யார் மீதும் எந்த குற்றமும் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் நிலையில் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமுடியை சீவி விடுவார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு என்னிடம் கூறினார் என்றார் என ஹிஷாம் அறிவித்தார். பாடம் 3. மனைவிக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் போது அவளின் மடியில் தலையை வைத்து கணவன் குர்ஆன் ஓதுதல். அபு வாயில் ஷகீப் பின் சலமா ரஹ்மத்துல்லா அவர்கள் மாதவிடாய் நிலையில் இருக்கும் தம் பணிப்பெண்ணை தம் முன்னாள் அடிமையான அபு ரசின் மசூத் பின் மாலிக் ரஹ்மத்துல்லா அவர்களிடம் அனுப்பி வைத்து திருக்குர்ஆனை வாங்கி வரச் சொல்வார்கள். அவள் அந்த குர்ஆனை கட்டியிருக்கும் கயிற்றை பிடித்து கொண்டு
அவர்களிடம் வருவாள். ஹதீஸ் 297. எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மடியில் சாய்ந்து கொண்டு குர்ஆனை ஓதும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பாடம் 4. பிரசவத்தீட்டை குறிக்கும் நிஃபாஸ் என்னும் சொல்லை மாதவிடாய்க்கும் பயன்படுத்துதல். ஹதீஸ் 298. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு போர்வையை போர்த்தி படுத்துக் கொண்டிருந்த போது எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டது. மாதவிடாய் காலத்தில் அணியும் துணியை எடுப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதவாறு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தேன். உனக்கு நிஃபாஸ், அதாவது மாதவிடாய் ஏற்பட்டு விட்டதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஆம் என்றேன். ஆயினும் அவர்கள் என்னை அருகில் வர கூறினார்கள். நான் அவர்களோடு போர்வைக்குள் படுத்துக்கொண்டேன் என உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். பாடம் 5. மாதவிடாய் ஏற்பட்டவளை அணைத்துக் கொள்ளுதல். ஹதீஸ் 299. நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்தில் ஒன்றாக நீரள்ளி கடமையான குளிப்பை குளித்தோம் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 300. எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் போது என் இடுப்பில் ஆடையை கட்டிக்கொள்ளுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கூறுவார்கள். நான் அவ்வாறே செய்வேன். அவர்கள் என்னை அணைத்துக் கொள்வார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். இது போன்ற காணொளிகளுக்கு எங்களுடன் இணைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பெல் ஐகானையும் அழுத்துங்கள். ஷேர் பட்டனை அழுத்தி நண்பர்களுக்கு இந்த காணொளியை பகிர்ந்திடுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் அடுத்த காணொளியில் இணைவோம். காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி.